ஓம் நம சிவாய. தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே தில்லை மறுவா நெறியளிக்கும் திருவாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. தெரியாததை உணரும் வரை எதுவும் இல்லை. உணர்ந்தால் நமக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை. உண்மை, உயிர், வாழும் வாழ்க்கை, பிறவி பயன், மூப்பு, இறப்பு, இந்த 5 வகையில் மட்டும்தான் வாழ முடியும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 5ஐயும் கண்டுபிடிக்க நம் ஆழ்மனதை தூய வெந்நீரால் கழுவி இதயத்தை எப்போதும் இறைவன் பால் செலுத்தி கதகதப்பாக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் நம் உள்ளொளி வீசி பட்டொளி பறக்கலாம். மகான்கள், ஞானிகள், யோகிகள் கூறிவிட்டார்கள் அனைத்தையும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மை பற்றி மட்டுமே. துர்கையின் கணவர் யார் என்று கேட்பார்கள். துர்கை யாரென்றே தெரியாது, அவர்கள் கணவர் எப்படி தெரியும்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் முத்தொழிலை செய்யும் கடவுளாக கூறுவார்கள். இவர்களை அறிந்தால்தான் அவர்களுடைய தொழில் என்னவென்று தெரிய முடியும். நமக்கு பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பது யார், எந்த கடவுள் என்று ஒரு வினா வரும். நம்மை அறிந்தால்தான் நம் பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பவன் அளிப்பவனை தெரிந்து கொள்ள முடியும். குருவை அறிவது எப்படி? குருவிலும் பூரண குரு. குரு என்பவர் மேலோட்டமாக அனைவரும் குருக்கள் தான். பூரண குரு என்பவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களை பூரண குரு என்று கூறுவார்கள். அவர்களை நாம் அறிவது எப்படி? அதிலிருந்து அவர் சொல்லும் பாடத்தை அறிந்து நம் வாழ்க்கையில் முக்தி ஆகிய பூரணத்தை அடைவது எப்படி? எல்லாம் சந்தேகம். தெரிந்தால் அறிந்தால் உத்தமம். கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உருவம். ஆங்காங்கே படைக்கப்பட்டிருக்கும் கடவுள்கள் அனைத்தும் அவர் உணர்வில் தோன்றும் உருவகப்படுத்திய கடவுள்கள் தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். குருவிடம் சென்றால் முக்தி கிடைக்குமா? நமக்கு முக்தி என்றால் என்ன? விடை தெரிய வேண்டும். குருவை அறிந்து முக்தி என்றால் என்னவென்று தெரிந்து அதில் பயணிக்கும் போதுதான் அதை சுவை அறிந்து முக்திக்குண்டான வழியை அடையலாம். இறைவன் கொடுத்தால் அனைத்தும் சாத்தியமே. யாத்திரை, விரதம். யாத்திரை கோயில் கோயிலாக போவது, விரதம் தன் உடலை வரித்து இறைவன் பால் அன்பு செலுத்துவது. இதனால் பயன் இருக்குமா? இந்த பயனெல்லாம் கர்மாவை உணர்ந்தால் நம்மை பயன்படுத்தி கொள்ளலாம். யாத்திரை சென்றாலும் எங்கு சென்றாலும் நம் நிழல் நம்முடன் வருகிறது. அதை கவனித்தால் இந்த யாத்திரையும் தேவையில்லை, விரதமும் தேவையில்லை. சிரார்த்தங்கள் சொல்லுவார்கள், ஒரு சில பெரியோர்கள் உணர்ந்ததை சொல்லுவார்கள், அதுவும் தேவை இருக்காது. கிருஷ்ணன் யார் என்று பல விதத்தில் கூறுவார்கள். இருவேறு கிருஷ்ணன் உள்ளதாக கூறுவார்கள். தியானத்தில் மந்திர ஒலி, தீட்சை ஒலி, அந்த ஒலி இந்த ஒலி என்று கூறுவார்கள். தியானம் என்றால் என்ன என்பதை உணர்ந்தால் மந்திரம் ஈஸியாக நமக்கு வாய்ப்பட்டுவிடும். மந்திரம் நமக்கு உணர்வானது தான் மந்திரம். நமக்கு உண்டான மந்திரத்தை இறைவன் அளிப்பான். அவர்கள் கூறும் வழியில், குரு சொல்படி கேட்டு நடக்கும் வழியில் நாம் உணர்ந்து நம்மை நாமே உணரும் போது இறைவனால் அளிக்கப்படுவதுதான் மந்திரம். மந்திரம் என்று புதிதாக எதுவும் இல்லை. நம் பிறப்பிற்கு தகுந்தான மந்திரத்தை இறைவன் மட்டுமே அளிப்பார். தியானத்துக்கும் சரி, அனைத்திற்கும் நமக்கு உண்டான மந்திரம் தான் நமக்கு சரிபட்டு வரும். அனைத்தும் அவர்கள் உணர்வில் கூறுவார்கள். இதெல்லாம் முடிந்தால் நம்மை ஜீவ சமாதியாக்க தகுதி பெற்று கொள்ள வேண்டும். அந்த தகுதியை உயர்த்தி கொள்ள கர்மாவாகிய நம் பிறப்பில் பூமியில் தோன்றும் அனைத்தையும் தனதாக கருதாமல் பிறருக்கானதாய் கருதி அதன்பால் அன்பு செலுத்தி அந்த ஆன்மாக்களும் உயர்நிலையை அடைய தினந்தோறும் பிரார்த்திக்க, இறைவனிடம் சரணாகதி அடைந்து பிரார்த்திக்க வேண்டும். இப்படி நடக்கும் பட்சத்தில்
நம்மை நாமே உணர்ந்து நம்மை சார்ந்த சமூகத்தையும் சேர்த்து நம்மால் உய்விக்க வேண்டியதை உய்வித்து நாமும் சிவகதியில் அடையும் போது நம்மை முக்தி என்று சொல்லி நம்மை தியானம் செய்யும் நிலையில் பக்குவப்படுத்தி நம்மை வழிநடத்தி வைப்பான் இறைவன். இறைவன் வழிநடத்தினால் மட்டுமே நம்மளுடைய நினைவு ஜீவ சமாதியாய் பூமியில் நிலை பெற்றிருக்கும். அதுவும் முக்காலத்திற்கும் அல்ல, கற்காலத்தில் மட்டும். இறைவன் ஒருவனே அனைத்துலகுக்கும் முதல் பொருள். அவனிடம் நெருங்கலாம், பழகலாம், உய்விக்கலாம், வாழலாம், பூமியோடு அன்னை மடியில் சாயலாம். அவ்வளவுதான் நமது பணி. இறைவன் பால் அன்பு செலுத்தினால் பணியாளாக, இப்போ வேலையாட்களாக இருக்கிறோம், பணியாளாக இப்போ நிரந்தர வேலையற்ற தினக்கூலிகளாக இருக்கிறோம் வாழ்க்கையில். இறைவன்பால் அன்பு செலுத்தி அவரிடம் ஒரு பணியை பெற்றமல்றார் நிரந்தர பணியாளனாக ஆக்கப்பட்டு சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த அங்கீகாரத்தை இறைவன்பால் அன்பு செலுத்தும் போது கிடைப்பதாய் உணர்ந்து எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வைக்க வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய. ஓம் நம சிவாய. தொல்லை இரும்பிறவி சூழுந்தலை நீக்கி அல்லல் அறுத்து ஆனந்தமாக்கியதே தில்லை மறுவா நெறியளிக்கும் திருவாத ஊர் எங்கோன் திருவாசகம் என்னும் தேன். நம் வாழ்க்கையில் தெரிந்து கொள்ள வேண்டியது எதுவும் இல்லை. தெரியாததை உணரும் வரை எதுவும் இல்லை. உணர்ந்தால் நமக்கு தெரிய வேண்டியது எதுவும் இல்லை. உண்மை உயிர் வாழும் வாழ்க்கை பிறவி பயன் மூப்பு இறப்பு, இந்த 5 வகையில் மட்டும்தான் வாழ முடியும். வாழ கற்றுக்கொள்ள வேண்டும். இந்த 5ஐயும் கண்டுபிடிக்க நம் ஆழ்மனதை தூய வெந்நீரால் கழுவி இதயத்தை எப்போதும் இறைவன் பால் செலுத்தி கதகதப்பாக்கி கொண்டிருக்கும் நேரத்தில் நம் உள்ளொளி வீசி பட்டொளி பறக்கலாம். மகான்கள், ஞானிகள், யோகிகள் கூறிவிட்டார்கள் அனைத்தையும். நாம் தெரிந்து கொள்ள வேண்டியது நம்மை பற்றி மட்டுமே. துர்கையின் கணவர் யார் என்று கேட்பார்கள். துர்கை யாரென்றே தெரியாது, அவர்கள் கணவர் எப்படி தெரியும்? பிரம்மா, விஷ்ணு, சிவன் முத்தொழிலை செய்யும் கடவுளாக கூறுவார்கள். இவர்களை அறிந்தால்தான் அவர்களுடைய தொழில் என்னவென்று தெரிய முடியும். நமக்கு பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பது யார், எந்த கடவுள் என்று ஒரு வினா வரும். நம்மை அறிந்தால்தான் நம் பிறப்பையும் இறப்பையும் கொடுப்பவன் அளிப்பவனை தெரிந்து கொள்ள முடியும். குருவை அறிவது எப்படி? குருவிலும் பூரண குரு. குரு என்பவர் மேலோட்டமாக அனைவரும் குருக்கள் தான். பூரண குரு என்பவர்கள் முக்காலத்தையும் உணர்ந்தவர்களை பூரண குரு என்று கூறுவார்கள். அவர்களை நாம் அறிவது எப்படி? அதிலிருந்து அவர் சொல்லும் பாடத்தை அறிந்து நம் வாழ்க்கையில் முக்தி ஆகிய பூரணத்தை அடைவது எப்படி? எல்லாம் சந்தேகம். தெரிந்தால் அறிந்தால் உத்தமம். கடவுளுக்கு உருவம் இருக்கிறதா இல்லையா? உணர்ந்தவர்களுக்கு தெரியும் உருவம். ஆங்காங்கே படைக்கப்பட்டிருக்கும் கடவுள்கள் அனைத்தும் அவர் உணர்வில் தோன்றும் உருவகப்படுத்திய கடவுள்கள் தான் இருக்கிறார்கள் என்று கூறுகிறார்கள். குருவிடம் சென்றால் முக்தி கிடைக்குமா? நமக்கு முக்தி என்றால் என்ன விடை தெரிய வேண்டும். குருவை அறிந்து முக்தி என்றால் என்னவென்று தெரிந்து அதில் பயணிக்கும் போதுதான் அதை சுவை அறிந்து முக்திக்குண்டான வழியை அடையலாம். இறைவன் கொடுத்தால் அனைத்தும் சாத்தியமே. யாத்திரை, விரதம். யாத்திரை கோயில் கோயிலாக போவது, விரதம் தன் உடலை வரித்து இறைவன் பால் அன்பு செலுத்துவது. இதனால் பயன் இருக்குமா? இந்த பயனெல்லாம் கர்மாவை உணர்ந்தால் நம்மை பயன்படுத்தி கொள்ளலாம். யாத்திரை சென்றாலும் எங்கு சென்றாலும் நம் நிழல் நம்முடன் வருகிறது. அதை கவனித்தால் இந்த யாத்திரையும் தேவையில்லை, விரதமும் தேவையில்லை,
சிரார்த்தங்கள் சொல்லுவார்கள், ஒரு சில பெரியோர்கள் உணர்ந்ததை சொல்லுவார்கள், அதுவும் தேவை இருக்காது. கிருஷ்ணன் யார் என்று பல விதத்தில் கூறுவார்கள். இருவேறு கிருஷ்ணன் உள்ளதாக கூறுவார்கள். தியானத்தில் மந்திர ஒலி, தீட்சை ஒலி, அந்த ஒலி இந்த ஒலி என்று கூறுவார்கள். தியானம் என்றால் என்ன என்பதை உணர்ந்தால் மந்திரம் ஈஸியாக நமக்கு வாய்ப்பட்டுவிடும். மந்திரம் நமக்கு உணர்வானது தான் மந்திரம். நமக்கு உண்டான மந்திரத்தை இறைவன் அளிப்பான். அவர்கள் கூறும் வழியில், குரு சொல்படி கேட்டு நடக்கும் வழியில் நாம் உணர்ந்து நம்மை நாமே உணரும் போது இறைவனால் அளிக்கப்படுவதுதான் மந்திரம். மந்திரம் என்று புதிதாக எதுவும் இல்லை. நம் பிறப்பிற்கு தகுந்தான மந்திரத்தை இறைவன் மட்டுமே அளிப்பார். தியானத்துக்கும் சரி, அனைத்திற்கும் நமக்கு உண்டான மந்திரம்தான் நமக்கு சரிபட்டு வரும். அனைத்தும் அவர்கள் உணர்வில் கூறுவார்கள். இது எல்லாம் முடிந்தால் நம்மை ஜீவ சமாதியாக்க தகுதி பெற்று கொள்ள வேண்டும். அந்த தகுதியை உயர்த்தி கொள்ள கர்மாவாகிய நம் பிறப்பில் பூமியில் தோன்றும் அனைத்தையும் தனதாக கருதாமல் பிறருக்கானதாய் கருதி அதன்பால் அன்பு செலுத்தி அந்த ஆன்மாக்களும் உயர்நிலையை அடைய தினந்தோறும் பிரார்த்திக்க, இறைவனிடம் சரணாகதி அடைந்து பிரார்த்திக்க வேண்டும். இப்படி நடக்கும் பட்சத்தில் நம்மை நாமே உணர்ந்து நம்மை சார்ந்த சமூகத்தையும் சேர்த்து நம்மால் உய்விக்க வேண்டியதை உய்வித்து நாமும் சிவகதியில் அடையும் போது நம்மை முக்தி என்று சொல்லி நம்மை தியானம் செய்யும் நிலையில் பக்குவப்படுத்தி நம்மை வழிநடத்தி வைப்பான் இறைவன். இறைவன் வழிநடத்தினால் மட்டுமே நம்மளுடைய நினைவு ஜீவ சமாதியாய் பூமியில் நிலை பெற்றிருக்கும். அதுவும் முக்காலத்திற்கும் அல்ல, கற்காலத்தில் மட்டும். இறைவன் ஒருவனே அனைத்துலகுக்கும் முதல் பொருள். அவனிடம் நெருங்கலாம், பழகலாம், உய்விக்கலாம், வாழலாம், பூமியோடு அன்னை மடியில் சாயலாம். அவ்வளவுதான் நமது பணி. இறைவன் பால் அன்பு செலுத்தினால் பணியாளாக, இப்போ வேலையாட்களாக இருக்கிறோம், பணியாளாக இப்போ நிரந்தர வேலையற்ற தினக்கூலிகளாக இருக்கிறோம் வாழ்க்கையில். இறைவன் பால் அன்பு செலுத்தி அவரிடம் ஒரு பணியை பெற்றமல்லார் நிரந்தர பணியாளனாக ஆக்கப்பட்டு சமுதாயத்தில் நமக்கு ஒரு அங்கீகாரம் கிடைக்கும். இந்த அங்கீகாரத்தை இறைவன் பால் அன்பு செலுத்தும் போது கிடைப்பதாய் உணர்ந்து எல்லாம் அல்ல பரம்பொருள் ஈசன் எம்பெருமான் அனைத்து உயிர்களும் இன்புற்று வாழ வைக்க வேண்டுகிறேன். ஓம் நம சிவாய.